அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு இறை வார்த்தை நாம் இந்த எரிகோ ஜெபத்தில் தொடக்கத்தில் தியானித்தோம். ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை. போன செவ்வாய்க்கிழமை 1000 மணி ஜெபமாலையில் இந்த ஒரு இறைவார்த்தையை வைத்துத்தான் தியானித்தோம். ஏசாயா இறைவாக்கினர் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகு போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் புதிய ஆற்றல் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு கேள்வி, பைபிளில் நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினாலே இயேசுவிடமிருந்து பாராட்டை பெற்றவர்கள் யாரெல்லாம்? ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நற்செய்தியில் இயேசுவை சந்தித்த பொழுது இயேசுவின் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கையின் நிமித்தம் இயேசு அவர்களை பாராட்டுகிறார். இயேசுவிடமிருந்தே பாராட்டு வாங்கிட்டாங்க, அப்ரிசியேஷன் வாங்குறாங்க. ஒன்று, கானானிய பெண் நம்பிக்கை வைக்கிறார். எடுங்களேன் அந்த பகுதி, ஒரு சின்ன அந்த குறிப்பு மட்டும். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 28 முதல்ல இறைவார்த்தை. என்ன பின்னணி? மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது. அந்த பேயின் பிடித்த அந்த கொடுமையிலிருந்து இந்த மகளை காப்பாற்ற வேண்டும் என்று பிடிவாதத்தோடு இயேசுவின் பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு ஒன்றும் செய்வது போல் தெரியல, உதறி தள்ளிக்கொண்டே இருக்கிறார். உனக்கு ஒன்றும் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கென்றெல்லாம் சொல்லி சொல்லி அவர் இயேசு கடந்து சென்று கொண்டே இருக்கிறார். 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்களேன். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரமே அவர் மகளின் பிணி நீங்கியது. பாருங்க, முதலில் ஒன்றும் இயேசுவிடமிருந்து ஒரு பாராட்டும் கிடைக்கல. பார்த்தால் இயேசு அவரை கவனிக்காதது போல நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அதெல்லாம் தர முடியாது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குத்தான். அவர்கள் எவ்வளவு ஜெபித்தும் கேட்காததை போல இருந்தார். ஆனால் அந்த நம்பிக்கையோடு அந்த பெண்மணி, கானானிய பெண் அப்படின்னா இஸ்ராயேல் பெண் அல்ல, வேறொரு இனத்தை வேறொரு மதத்தை சார்ந்த பெண். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு முதல்ல சொல்றதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான், இஸ்ராயேல் மக்களுக்கெல்லாம் சொல்லும் பொழுதும் அவர் பிடிவாதமாக இயேசுவின் பின்னாலே நடந்து சென்று கொண்டு, நாய்க்குட்டி கூட டேபிள்லேருந்து விழுறது சாப்பிடுதே, அப்படி கீழே விழுற ஒரு அந்த உணவு துண்டை போல உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லை என்ற அந்த பிடிவாதத்தோடு ஜெபிக்கிற அந்த பெண்மணி. அதான் இயேசு திரும்பி சொல்றார், அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்? 2 முறை கேட்டு பார்ப்போம், கிடைக்கலையா, சரி போ. ஆனால் இந்த அம்மாவுடைய நம்பிக்கை பாருங்க, விடாப்பிடியாக என்னதான் நடந்தாலும் இயேசுவை விட்டு போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கானானிய பெண்ணுடைய நம்பிக்கை இயேசு பாராட்டுறார். அடுத்து பார்த்திமேயுனுடைய நம்பிக்கையை பாராட்டுறார். எங்க இருக்குது? நம்ம ஒரு நாள் நாம் தியானித்தோம் அதை. மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 52வது வசனம் எடுங்களேன். மார்க் 10:52. பார்வையற்ற பார்த்திமேயு, ஒன்று கானானிய பெண் இயேசுவுடைய நம்பிக்கை பாராட்டை பெற்றுக்கொள்கிறார். இரண்டாவது பார்வை இல்லாதவன், குருடன், அவரும் இயேசுவிடம் பாராட்டை பெறுகிறார். 10ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிங்களேன். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உன் நம்பிக்கை தான் உனக்கு நலத்தை கொடுத்ததுன்றார். நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இப்ப நோயுற்று இருக்கிற பொழுதும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பார்த்திமேயு, அப்ப 2வது எடுத்துக்காட்டு, இயேசுவிடமிருந்து பாராட்டை பெறுகிறார். நீ போகலாம், உன் நம்பிக்கை தான் உனக்கு நலத்தை கொடுத்தது. வேற யார் நற்செய்தியில இயேசுவிடமிருந்து நம்பிக்கையினால் பாராட்டை பெற்றவர்கள்? 12 வருடம் இரத்த போக்கினால் வருந்திய பெண்மணி. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22. 12 வருடமாக இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண்மணி. 21வது வசனம். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலேயே அப்பெண் நலம் பெற்றிருந்தார். பாருங்க, இயேசு சொல்றார், அம்மா துணிவோடு இரு, பயப்படாத,
உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த் யூ ஆர் ஹீல்டு. நம்பிக்கையினால் நீ உடல் நலத்தை பெற்றுக்கொண்டாய். அந்நேரத்திலேயே அப்பெண்மணி அந்த உடல் சுகம் பெற்றதை உணர்ந்தார். ஃபர்ஸ்ட் கானானிய பெண்ணை பற்றி பார்த்தோம். பார்வையற்ற பார்த்திமேயு 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்மணி இயேசுவிடமிருந்து பாராட்டி பெறுகிறார். அடுத்து வேற யாரு? சக்கேயு உனது நம்பிக்கையினால நலத்தை பெற்றார்லாம் சொல்ல. நூற்றுவ தலைவன் எடுத்து வாசிங்களேன். லூக்கா நற்செய்தி 7:1-10 எடுங்களேன். 2 இடத்துல இருக்கு. லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 2 இடத்துல இருக்கு. நூற்றுவ தலைவர். நம்ம திருப்பலியில் நன்மை வாங்கும் போது சொல்லி ஜெபிப்போம். என்ன ஜெபிப்போம்? ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்து வர, இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், நான் நலம் பெறுவேன். இது ஜெபித்தது ஒரு இஸ்ராயல்காரன் அல்ல, நூற்றுவ தலைவன். நூற்றுவ தலைவன் என்ன அர்த்தம்? 100 பேருக்கு தலைவன். 100 பணியாளர்களை கொண்ட அந்த 100 பேருக்கு தலைவன் இவன். இவனுடைய தலைவன் பணியாளன் ஒருவருக்கு நோய் வந்துருச்சு. யாருக்கு நோய்? மகனுக்கெல்லாம் இல்லை, மனைவிக்கும் இல்லை, 100 பேரில் ஒருவன். ஆனால் இவன் அதிகமாக மதிப்பு வைத்திருக்கிறான் இந்த பணியாளன் மீது. நூற்றுவ தலைவனும் இயேசுவும் பார்த்து கொண்டார்களா? பேசிக்கொண்டாங்களா? இல்லை. நூற்றுவ தலைவன் தன் பணியாளன் ஒருவனுக்கு நோய் என்று கண்டவுடன் யூதர்களின் மூப்பர்களை பார்த்து, இஸ்ராயல் நாட்டிலே மூப்பர்களை, பெரியவர்களை பார்த்து, இயேசுகிட்ட சொல்லுங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். யாரு? நூற்றுவ தலைவர். இந்த நூற்றுவ தலைவர் சொன்ன உடனே இந்த யூதர்களின் மூப்பர்கள் எல்லாம் போய் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, அவருக்கு இது நீங்க செஞ்சு தாங்க, அவர் ரொம்ப நல்லவர், நமக்காக ஒரு கோவில்லாம் கட்டி கொடுத்தாரு, ரொம்ப கடவுள் பக்தி இருக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்காக இவர் ரெக்கமெண்டேஷன் கேட்கிறாரு? நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக ஜெபம் பண்றதில்ல. இந்த நூற்றுவ தலைவன் தன் பணியாளன் ஒருவனுக்காக இயேசுவிடம் இப்படி ஆள் அனுப்புறார். இயேசுவும் அவர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நடந்து போறார். நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இயேசு வீட்டுக்கு வராருன்னு கேட்ட உடனே நூற்றுவ தலைவன் என்ன சொல்றாரு? வேறொரு ஆள் அனுப்புறார். நண்பர்களை அனுப்பிவிட்டு, ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் கடந்து வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்ன. இயேசு ஏதோ வீட்டில் கூப்பிட பயந்துட்டு இல்லை, அவருக்கு வர வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆண்டவரே, நான் என் பணியாளரிடம் இங்கே வா என்றால் அவன் வருகிறான், போ என்றால் அங்கே போறான்னா, நீர் அனைத்தையும் படைத்துவீர், எல்லா ஆசீர்வாதம் பெற்றவர், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் நலம் பெறுவேன். பாருங்களேன், அவருடைய நம்பிக்கை எவ்வளவுக்கு மேலாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசு அவரை பார்த்து, அந்த நூற்றுவ தலைவர் நம்பிக்கை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது. 9வது வசனம் வாசிங்களேன். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். நூற்றுவ தலைவரை பார்த்து அவரை நினைத்து வியப்புறுகிறார். தொடர்ந்து, தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ராயலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதே இல்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இஸ்ராயல் வீட்டில் கூட இப்படிப்பட்ட நம்பிக்கை அவர் பார்க்கவில்லை. இந்த நபர் ஒரு இஸ்ராயல்காரர் அல்ல, ஒரு கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர் அல்ல. ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவரை பார்க்க கூட வேண்டாம், ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதனால தான் நன்மை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜெபத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். உள்ளத்தில் கடந்து வர, நான் இல்லத்தில் கடந்து வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு நபர்கள் இருக்காங்க. இயேசு அவர்களை பார்த்து பாராட்டி ஆசிரை கொடுக்கிறார். ஒரு 4 பேர் இருக்காங்க. வெரி குட். அந்த 4 பேர் யாரு? ஒரு கட்டில் 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுங்களேன். முடக்குவாதமற்றவரை சுமந்து வந்த 4 நம்பிக்கை. என்ன ஆச்சு? கோவிலில் இடம் இல்லை, அந்த வீட்டில் இயேசு ஜெபித்த வீட்டில் இடம் இல்லை. ஆனால் இந்த முடக்குவாதமுற்றவரை இவர்கள் 4 தூக்கி கொண்டு கூரையை எடுத்து விட்டு, சீட்டை எடுத்துட்டு 4 பேரும் கட்டிலோடு அந்த முடக்குவாதமுற்றவனை இயேசுவுக்கு முன்னாடி இறக்குறாங்க. அப்போ இயேசு முடக்குவாதமுற்றவரின் நம்பிக்கையை கண்டு, அப்படியா? இல்லை, இயேசு அந்த 4 அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு
முடக்கவாதமுற்றவனிடம், மகனே, ஏன் தயங்கி வாசிக்கிறீங்க, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அவன் நலம் கிடைக்கிறது. அப்ப அன்புக்குரியவர்களே, முடக்குவாதமுற்றவன் நம்பிக்கை அல்ல, மாறாக கட்டிலில் சுமந்து வந்தவர்களின் நம்பிக்கையை பார்த்து. இப்போ இது நிறைய வித்தியாசமான நபர்கள்லாம் பார்த்தோம். ஏறக்குறைய 5-6 பேரை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் வேற யாராவது விட்டுட்டீங்களா? இன்னும் ஒருத்தர் இருக்கார், தொழுகை கூட தலைவர். தொழுகை கூட தலைவர் என்ன பின்னணின்னு சொல்கிறேன் பாருங்க. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஐ திங்க் அதாவது 2 இடத்துல இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்மணி கூட வர பகுதி எல்லாமே இருக்குது. எங்கெல்லாம் அந்த இரத்தப்போக்கினால் பெண்மணி வருந்தாங்களோ அது பக்கத்துலேயே இருக்கும். 5:35 அப்பாடா. ஓகே. அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட்டத்தில், நான் எடுத்துக்கிறேன் இல்லைங்க, மார்க் 5:35 பேசிட்டு இருக்கும் பொழுது தொழுகை கூட்ட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். பாருங்க, தொழுகை கூட தலைவரின் காதில் போய் சொல்றாங்க, இனிமேல் இயேசுவை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, ஆல்ரெடி உன் பொண்ணு இறந்துட்டா. இது தொழுகை கூட தலைவர்னு சொல்லும் பொழுது இயேசு கேட்டுட்டு, ஐயோ இவன் நம்பிக்கை போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி இயேசு தொழுகை கூட தலைவரை பார்த்து சொல்ற வார்த்தை, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஆழமான சிந்தனை. அப்ப இவரும் நம்பிக்கையோடு கடந்து செல்கிறார். இயேசு இறந்த மகளை உயிர் தெழச் செய்கிறார். அப்ப நம்ம 6 நபர்களை பார்த்தோம் பைபிள்ல, நம்பிக்கையினால் இயேசுவிடமிருந்து பாராட்டை பெற்றுக்கொள்பவர்கள். 1 கானானிய பெண், 2 பார்வையற்ற பார்த்திமேயு, 3 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண், 4 நூற்றுவ தலைவன், நம்பிக்கையை அவரது நம்பிக்கையை பார்த்து இயேசு பாராட்டுகிறார். 5 4வர்களின் நம்பிக்கை, முடக்குவாதமுற்றவரை சுமந்து சென்ற 4 பேர். 6 தொழுகை கூட தலைவர் மகள் இறந்த பொழுதும் இயேசுவில் நம்பிக்கை வைத்து வீட்டுக்கு அழைத்து சென்றார். நம்மள என்ன செஞ்சிருப்போம், ஐயோ எப்படி இருந்தாலும் இறந்துட்டார் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, அடுத்த முறை வாங்க, திரும்பி அந்த இரத்தப்போக்கினால் வருந்த பெண், உன்னாலதான் இந்த பிரச்சனை, நீ இங்கே இதெல்லாம் இப்படி பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறனால தான் என் மகள் இறக்கிறதுக்கு முன்னாடி வரல, ஏதாவது குறை சொல்லியிருப்போம். ஆனால் அவரை எதையும் பொருட்படுத்தல, இயேசுவை மட்டும் நம்பிக்கை வைத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்பிக்கையில் வளர நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த எரிக்கோ ஜெபத்தில் அனைவரும் முழந்தால் படிடுவோமா? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். இந்த 6 நபர்களை பார்த்தீங்க பாருங்க. இந்த 6 பேருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்துச்சு. 6 பேருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்தது. இறக்கும் தருவாய், நோய்வாய்ப்பட்டு நடந்த நிமிடம், அல்லது இழந்த நிமிடம், உடல் சோர்வு, பார்வை இல்லாத நிமிடம், ஆன்மீகமாக உடல் ரீதியாக பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த 6 பேரும். ஆனால் அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதனால அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அவர்களது நம்பிக்கையை பார்த்து இயேசே வியப்புற்றார். முழந்தால் படியிட்டு இந்த நேரத்தில் நாம் ஆவியானவரிடத்தில் ஜெபிப்போம். ஓ பரிசுத்த ஆவியே, நம்பிக்கையினால் எங்களை நீர் வல்லமை உள்ளதாக மாற்றும், வல்லமை உள்ளவர்களாக மாற்றும். புதிய ஒரு ஆற்றல் எங்களுக்குள் தாரும். கழுகை போல உயர பறக்க, ஓடினாலும் நடந்தாலும் களைப்படையாமல் சோர்வடையாமல், வாழ்வில் என்ன பிரச்சனை வந்தாலும் உம்மை விட்டு விலகி செல்லாமல் இருக்க வரம் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போமா?